ஹலோ குட்டீஸ், இன்றைக்கான திருக்குறள் ஸ்டோரி பார்க்கலாமா? என் மகளுடைய திருமணத்திற்கு இன்னும் 10 நாட்களே இருந்தன. திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. பக்கத்து ஊருக்கு சென்று நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அழைப்பிதழ் கொடுத்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தேன். வழியில் 2 கிலோமீட்டர் தூரமுள்ள அடர்ந்த வனப்பகுதியை கடக்க வேண்டும். பஸ் வசதி கிடையாது. மாலை மணி 3. இருட்டுவதற்குள் அந்த வனப்பகுதியை கடந்துவிட வேண்டும் என்பதற்காக வேகமாக நடந்தேன். இருட்டிவிட்டால் கொடிய காட்டு மிருகங்கள் நடமாடும் இடம், எனவே விரைவாக நடந்தேன். காட்டின் நடுப்பகுதிக்கு வந்த பொழுது திடீரென்று இடி இடித்தது போல பெரிய ஓசை கேட்டது. எதிரே நான் பார்த்த காட்சி என்னை குலை நடுங்க வைத்தது. 2 ஆண் யானைகள் பயங்கரமாக பிளிரிக்கொண்டு ஒன்றுடன் ஒன்று போரிட்டு கொண்டிருந்தன. அவைகளின் பிளிரல் சத்தம் அந்த வனாந்திரம் முழுவதும் எதிரொலித்தது. முயல், நரி போன்ற சிறு விலங்குகள் அலறி அடித்துக்கொண்டு தங்கள் இருப்பிடங்களில் தஞ்சம் புகுந்தன. யானைகள் 2 மூர்க்கத்தனமாக போரிட்டு கொண்டிருந்தன. ஒன்றையொன்று ஆவேசமாக தாக்கிக் கொண்டன. 2 மலைகள் மோதிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த காட்சி. யானைகள் சுழன்று சுழன்று போரிட்டன. 20 அடி தூரத்தில் நான் நம் மீது மோதிவிட்டால் என்ன ஆகுமோ என்ற பயத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு உயரமான பாறையின் மீது ஏறி நின்று கொண்டேன். பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்பட்டவுடன் பயம் விலகிவிட்டது. யானைகள் போரிடுகின்ற அந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. யானைகளின் மத்தகங்களில் இருந்து இரத்த பெருக்கு ஏற்பட்டு இரத்தம் தும்பிக்கைகளின் வழியாக வழிந்து கொண்டிருந்தது. மோதிக்கொண்ட வேகத்தில் ஒரு யானையின் தந்தம் முறிந்து கீழே விழுந்தது. வலி காரணமாக அந்த யானையால் தொடர்ந்து போரிட முடியவில்லை. பயங்கரமாக பிளிரிக்கொண்டு காட்டுக்குள் ஓடிவிட்டது. மற்றொரு ஆண் யானை அதை விரட்டி கொண்டே அதன் பின் சென்றது. யானை போர் ஒரு வழியாக முடிந்தது. இனி ஆபத்தில்லை என்று உறுதி செய்து கொண்டு பாறையை விட்டு இறங்கி வந்தேன். வேகமாக நடந்து ஊர் வந்து சேர்ந்தேன். 10 நாட்கள் கழித்து என் மகளின் திருமணம் இனிதே நடைபெற்றது. திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் மணமக்களை வாழ்த்திவிட்டு மகிழ்ச்சியுடன் விடை பெற்று சென்றனர். என்னுடைய நண்பர் ஒருவர் விடை பெற்று செல்லும் போது, மகளின் திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்து விட்டீர்கள், சாப்பாடு பிரமாதம், எவ்வளவு செலவாச்சு என்று கேட்டார். சுமாராக 5 லட்சம் வரைக்கும் செலவாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று பதில் சொன்னேன். வங்கியில் கடன் ஏதும் வாங்கினீர்களா என்று நண்பர் கேட்டார். இல்லை, கடன் ஏதும் வாங்கல. சென்ற ஆண்டு நான் என்னோட ஓய்வூதியம் பெற்றேன். அதனால் வந்த பணப்பயன்கள், அதாவது பணங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன். நல்ல வரன் வந்துச்சு. 10 பைசா கூட கடன் வாங்காமல் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டேன் என்று சொன்னேன். மிகவும் நல்ல காரியம் செஞ்சீங்க. கையில் பணத்தை வச்சு கொண்டு திருமணம், வீடு கட்டுதல் போன்ற செயல்களை மேற்கொள்ளும் போது எந்தவிதமான இறுக்கமும் இருக்காது. அதில் ஏற்படும் இன்பமே மிக அலாதிதான் என்று சொல்லி முடித்தார். குறள்: குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்னகை தொன்று உண்டாக செய்வான் வினை. தன் கையிலே பொருளை வைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்தல் என்பது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பதற்கு ஒப்பாகும் என்பது இக்குறளின் பொருள்.